தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த திரு சம்பந்தன் அவர்களது தலைமையில் நான், திரு மாவி சேனாதிராஜா, செல்வம் அடைக்கல்நாதன், சுமந்திரன், ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன் ஆகியோர் இந்தியாவினுடைய உயர்மட்ட தூதுக்குழுவை சந்தித்து பேசினோம். உயர்மட்ட தூதுக்குழுவில் பாதுகாப்பு ஆலோசகர் திரு சிவசங்கர் மேனன், வெளிவிவகார செயலாளர் திருமதி நிருபமா ராவோ, பாதுகாப்பு செயலாளர் பிரதீப் குமார் மற்றும் இலங்கை தூதுவர் அசோகாந்த் அவர்கள் கலந்து கொண்டார்கள். முக்கியமாக யுத்தத்துக்கு பிற்பாடான விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது. அதில் மக்களினுடைய மீள் குடியேற்றம், மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் போன்ற விடயங்களும், கைது செய்யப்பட்ட சரணடைந்த இளைஞர்கள் தொடர்பாகவும் அந்த முதலாவது கட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் ஆழமாக பேசப்பட்டது. ஏனென்றால் நமக்கு தந்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவு செய்யப்படவில்லை. இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. கடந்த 1.5 வருட காலமாக அது அறிவிக்கப்படும் என நமக்கு கூறப்பட்ட பொழுதும் அது இன்னும் நடைமுறைக்கு எதுவும் வரவில்லை. அதே போன்று அரசியல் கைதிகளாக இருப்பவர்கள் 3 கிழமைக்குள் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு 3 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. யாரும் அங்கிருந்து இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இதே போன்று அந்த மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏறத்தாழ 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வீடுகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். அது தொடர்பாக அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எதுவும் இன்னும் எடுக்கவில்லை. ஆகவே அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. 2 வருடங்கள் யுத்தம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு ரீகன்சிலியேஷன், ஒரு இணக்கப்பாடு, தமிழ் மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கேற்ற வகையில் விஷயங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்ற விடயமும் கூறப்பட்டது. 2வதாக அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமிட்ட காணி அபகரிப்புகள், பொத்துவிலிருந்து யாழ்ப்பாணம் வரையில், திருகோணமலை, மட்டக்களப்பு, வன்னி போன்ற பல பிரதேசங்களில் காணிகள் அரசாங்கத்தினால் ஒன்று சுவீகரிக்கப்படுகின்றது, அபகரிக்கப்படுகின்றது, பல விடயங்களும் நடைபெறுகின்றது. இராணுவ தேவைக்கென ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் எடுக்கப்படுகின்றது. புனித திட்டங்கள் என்ற பெயரில் எடுக்கப்படுகின்றது. பொருளாதார திட்டங்கள் என்று எடுக்கப்படுகின்றது. இதைவிட தங்களது விருப்பத்துக்கேற்ற வகையில் தமிழ் மக்களுக்கு குறித்தான உறுதி காணிகள் கூட அப்படி பறிபோகின்ற நிலைகள் பறிபோய்கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற போன்ற பல விடயங்கள் பேசப்பட்டது. இதனை விட முக்கியமாக 3வதாக இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக ஒரு உறுதியானதும் நீண்டதும் நிலைத்து நிற்கக்கூடியதுமான, தமிழ் மக்களுக்கு கௌரவமானதும் தமிழ் மக்களுக்கு அளிக்கக்கூடியதுமான தீர்வாக அந்த தீர்வு இருக்க வேண்டும் என்று நம்மால் வலியுறுத்தப்பட்டது. நம்முடைய இந்த விடயங்கள் அத்தனையும் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த நிலைப்பாடு பிழையானது அல்ல. தமிழ் மக்களினுடைய தேவைகளினுடைய அடிப்படையில் தான் இந்த நிலைப்பாடு என்ற விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இனப்பிரச்சனை தீர்விலும் ஏனைய நான் இப்பொழுது உங்களுக்கு கூறிய விஷயங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தொடர்ந்து செயல்படுவதற்கு அவர்கள் தாங்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கத்திற்கு தாங்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளினூடாக, தொடர்ச்சியான சந்திப்புகள் ஊடாக இலங்கை அரசாங்கத்துக்கு தாங்கள் இந்த விடயங்களை வலியுறுத்தி வருவதாகவும், இந்த இராணுவத்தில் சரணடைந்தவர்கள் தொடர்பான பெயர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என தமக்கு ஏற்கனவே இங்கு தமது வருகையின் பொழுது சொல்லப்பட்டிருப்பதாகவும், ஆகவே நாங்கள் அவர்களுக்கு வெளியிடுவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்ப்போம் என்ற அடிப்படையில் அந்த விடயத்தையும் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆகவே அந்த வகையில் நமது சந்திப்பு ஒரு நல்ல முறையில், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு நடைபெற்று முடிந்திருக்கின்றது.